குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்டில் சப்ளிமெண்ட்ரி 4th சப்ளிமெண்ட்ரியோட த ஏஜ்டு மதர் இந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நல்லா படிக்கிற பசங்க வந்து நீங்கள் வந்து கைடில் வந்து நல்லா சப் டாபிக் போட்டு பெருசாகவே எழுதுங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பேராகிராஃப் தான். ஸோ ஏஜ்டு மதர் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். நம்ம ஃபஸ்ட்டு எழுதும் போது என்ன பண்ணுவோம், டாபிக் ஆத்தர் போடுவோம் இல்லையா? ஸோ டாபிக் என்னது, த ஏஜ்டு மதர். ஆத்தர் யாருன்னா மட்சோ பாஷோ. தீம் என்னென்னா ப்ரிசர்விங் த ஏஜ். ப்ரிசர்விங்னா பாதுகாக்கணும், ஏஜ் ஆனவங்கள பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மரும் அவங்க மதரும் வந்து லிவ்ட் இன் ஷைனிங் அப்படிங்கிற நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு பழைய ஸ்டோரி, பழைய கதைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ஃபார்மரும் கதை தான் இல்லையா? ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு விவசாயம் அவங்க மதரும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஷைனிங் அப்படிங்கிற நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நாடு யாரால் வந்து ஆட்சி செய்யப்பட்டதுன்னா, ஒரு எதேச்சதிகார தலைவர். அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். டெஸ்போட்டிக்னா அதுதான். அவர் என்ன, அதாவது ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லணும் இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன்னனால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. அந்த ரூலர் எப்படின்னா வாஸ் வெரி க்ரூயல். க்ரூயல் அப்படின்னா அப்படின்னு க்ரூயல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மன்னன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில் இருக்க ஏஜ்டு பீப்புளால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த ஏஜ்டு பீப்புளெலாம் என்ன பண்ணணும்னா கொன்னுடணும். ஸோ வயசானவங்களால இந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. பட் இந்த புவர் ஃபார்மர் இருக்கார் இல்லையா, ஃபார்மருக்கு வந்து அவங்க மதர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறது, இவர் இப்படி வந்து மன்னர் சொல்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவங்க மதரை வந்து ஒரு மலையில் போய் மறைச்சி வச்சிடலாம், மறைச்சி வச்சுட்டு அங்கேயே வச்சுக்கலாம், இங்கே கொண்டு வந்தால் தானே இவர் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதரை கூட்டுட்டு மலைக்கு மேலே ஏறுறாரு. அவங்க மதரை வந்து தூக்கிட்டு ஏறுறாரு. அந்த மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, இப்போ மலை இல்லையா, ஸோ போகிற வழியெல்லாம் இருக்கிற அந்த போகிற வழியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க போயிடுறாங்க, ரிட்டர்ன் வரும்போது பையன் மட்டும் ரிட்டர்ன் வரணும்னா சிரமப்படுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிற வழி ஃபுல்லாக 2 குச்சியை அங்கங்கே ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டு பையனுக்கு ஒரு பாதையை உருவாக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, பையன் அவங்கள விட்டுட்டு வரும்போது. என்ன அப்படின்னா வந்து, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து, உனக்காக குச்சி நட்டு வச்சுருக்கேன். ஸோ நீ என்ன பண்ண, அந்த வழியை ஃபாலோ பண்ணி நீ கீழே போயிடு அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க அம்மாவுக்கு என்ன கவலை அப்படின்னா வந்து, என் பையன் வந்து பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர் சன் சேஃப்டி. அவங்க அம்மா வந்து அவங்க பையனோட பாதுகாப்பை பற்றி பயப்படுறாங்க. ஸோ இதை வச்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கஷ்டப்படுறான். இதை வச்சு அவனுக்கு ரொம்ப இன்னும் பாசம் அதிகமாகுது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவங்க மதரை அந்த மலையில் விடாமல் திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறான். என்ன நினைக்கிறான் அப்படின்னா வந்து, யாருக்கும் தெரியாமல் வீட்டுள்ளேயே வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம் அம்மாவை அப்படி சொல்லிட்டு. அப்புறமா அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு சீக்ரெட்டாக வீட்டில் வச்சுக்கிறான். ல கொஞ்ச நாள் கழித்து கவர்னர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன அப்படின்னா வந்து, டு மேக் ஏ ரோப் ஆஃப் ஆஷஸ், சாம்பல் வச்சு ஒரு கயிறு செய்யுங்க அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. அப்போது அந்த ஏஜ்டு மதர் என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து, ஒரு கயிறு வந்து நல்ல கயிறாக பார்த்து எடுத்துக்கோ, ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வந்து என்ன பண்ணு, அதை அசைக்காமல் அப்படியே வந்து நெருப்பு மூட்டி விட்டுரு. அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே என்ன ஆகிடும்னா, அது சாம்பலாக அப்படியே மாறிடும் இல்லையா? ஸோ அப்போ நீ வந்து ரோப்பால் சாம்பல் செஞ்ச மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ த ஏஜ் மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் ஹர்சன் அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து, அந்த ஃபார்மர் வந்து அந்த மாதிரி ரோப் செய்கிறாரு, சாம்பலான ஒரு கயிறு செய்கிறார். கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, எப்படி இதை செஞ்சேன்னு கேட்கும்போது, என்னோட ஏஜ்டு அம்மா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் கவர்னர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஆமாம் ஐயோ ஓல்டு ஏஜ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும், எவ்வளோ அவங்க வந்து ஒரு அவங்களோட விஸ்டம்லாம் நமக்கு தேவைப்படுது, அவங்களோட அனுபவம் அறிவுலாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாரு அந்த கவர்னர் அப்படின்னா வந்து, ஹி அபாலிஷ்டு த ஆர்டர் டு கில் த ஏஜ்டு பீப்புள். என்ன அப்படின்னா வந்து, அந்த ஏஜ் பீப்புளெலாம் கில் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆர்டரையே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா வந்து, விஸ்டம் ஆஃப் த ஏஜ்டு பீப்புள் வாஸ் நீடட் ஃபார் யூத்ஸ். ஸோ அந்த வயசானவங்களோட அறிவும் அனுபவமும் யங் பீப்புளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து உணர்றாரு. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் த ஏஜ்டு பீப்புள். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, வி ஷுட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவர் ஏஜ்டு பீப்புள். அவர் இப்போ வயசானவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களோட அனுபவம் மற்றும் அறிவை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் முடிக்கலாம். ரொம்ப ஒரு பழங்காலத்து கதை தான். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லா படிக்கிறவங்க வந்து உங்களுக்கு கைடில் வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ கொஞ்சம் ப்ரீஃபாகவே எழுதுங்க.
ஆனா மெயின் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகே. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.